நம்ம செய்யலாம், வீடு கட்டலாம், பொருளாதாரம் எல்லாமே இருக்கலாம், முன்னேற்றங்களாம் தேவைதான். ஆனால் மறுமையை மறக்க கூடாது என்பதல்ல, மறுமை தான் நமது முதல் நோக்கமாக இருக்க, இலக்காக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நான் இதை நான் சொல்ல வைக்கிறேன் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் அமைதி இல்லாம ஏதாவது போய் நம்ம சாப்பிட்டு மனசு சரியில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து மனசு சரியில்லை, குரான் எடுத்து பார்ப்போம், எடுத்துக்கிறோம். நம்ம மனசு இல்லை, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், ஒரு சூடாக ஏதாவது சாப்பிட்டு வரலாம். நட்பான சகோதரர்களே, இதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்மை அறியாமலேயே ஷைத்தான் நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் உணராம இருக்கு. உண்மையிலேயே குர்ஆன் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை மாற்றுகிறது. ஆனா சொல்லக்கூடிய பல செய்திகள் நமக்கு புதுமையானதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நாம் இந்த குர்ஆனோடு இருக்கக்கூடிய தூரம், நமக்கும் இந்த குர்ஆனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தூரம் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னா, நம்ம சொல்றது இல்லாம இப்படிலாம் இருக்குமா, அப்படியா, ஓ அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு, ஓ அப்படின்னு சிந்திக்கிற அளவிற்கு இருக்கிறது. ஆனா உண்மை எப்படி அல் குர்ஆன்ல என்ன இருக்கு? நிம்மதி இருக்கு. அல் குர்ஆன்ல உனக்கு ஈமான் இல்லையா, சந்தேகம் இருக்கா, யக்கீன் இருக்கு, கிடைக்கும். உனக்கு ஏற்கனவே யக்கீன் இருக்கா, அது அதிகமாகும். உலகத்துல நிம்மதி இல்லையா, நிம்மதி கிடைக்கும். நிம்மதி இருக்குதா, பன்மடங்கு அதிகமாகும். உள்ளத்தில் நோய் இருக்கா, குணமாகும். நல்ல நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னும் என்ன செய்ய முடியும், ஆரோக்கியம் அதிகமாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தை இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை. இதையும் பாருங்க, இந்த உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்கங்களை பத்தி எல்லாம் சொன்னார்கள் இல்லையா, சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஹாதா மிம்மா யஜிதுஹு குல்லு முஃமினின் மின் நஃப்ஸி. இதை உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு இறை விசுவாசியும் இதை உணர்வார். எதை உணர்வாரு? அது உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய யகீன், அது உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஈமான், அது அதிகப்படுத்தக்கூடிய ஈமான், யகீன், அது நிம்மதி, ஷிஃபா. இது யார் உணர்வா? என்ன சொன்னாங்க பாருங்க, அப்படி மட்டும் சொல்லல. குல்லு முஃமின் யஜிது ذلك குல்லு முஃமின் மிம்மா யஜிதுஹு குல்லு முஃமின். ஒவ்வொரு இறை விசுவாசியும் இதை பெறுவாருங்கிறாங்க. ஒவ்வொரு இறை விசுவாசம், நம்மளால இறை விசுவாசம் தாங்க, நமக்கு கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கல? நல்லா பாருங்க, நம்ம வந்து குர்ஆனை என்ன செய்யவில்லை, அதை வந்து நம்ம வந்து மகத்துவத்தையே உணரலை என்று சொன்னால் நாம் எப்போதை அணுகுவோம், அதன் முறையை தெரிந்து அணுகி அவருடைய பயனை பெறுவோம். உண்மையிலேயே இந்த காலத்துல என்னன்னு சொன்னா, குர்ஆனின் மூலமாக வழிகெட்டவர்கள், வழி கெடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். குர்ஆனை வைத்துக் கொண்டே வழிகெட்டவர்கள், வழி கெடுக்கக்கூடியவர்கள், கேமராவர்கள், வழி கெடுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அல் குர்ஆனின் மூலமாக வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, நேர்வழி பெற்றவர்கள் இருக்கிறாங்க, நேர்வழி பெறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் ஆகணுமே, இவ்வளவு தூரம் அல்லாஹ் சொல்கிறானே, என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆக அவர் சொல்கிறார்கள், இதை ஒவ்வொரு மூமினும் இதை உணரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனவேதான் ஷைத்தான் இந்த அல் குர்ஆனின் மூலமாக பயன்பெறுவதை விட்டும் உள்ளத்தை திசை திருப்பதற்கு முயல்கிறான். என்ன செய்யறான்? இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ஷைத்தான் அந்த மூமின் வந்து யார், ஒரு அடியான் அந்த குர்ஆனை அணுகிறதை விட்டும், அந்த குர்ஆனின் மூலமாக பயன்பெறுவதை விட்டும் இப்படியாவது திருப்பதுக்கு என்ன செய்வான், வந்துடுவான். சில பேர் சில நேரங்களில் குர்ஆனை எடுக்கலாம், சில நேரங்களில் சில விஷயம் புரியாத மாதிரி கூட இருக்கும். அப்படி கூட பல பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சு பார்க்க தமிழ் நமக்கு புரியல, என்ன சொல்லலான்னு தெரியல. இதெல்லாம் என்னங்கிற ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. சரி, இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு கேட்டா, அவன் அவசரம். இது இயல்பிலேயே அப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, எதுக்குன்னு கேட்டா, நான் சற்று நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதா, ஒரு டீயை குடிச்சுட்டு வருவோம், ஆனால் வந்து இதான் நம்ம டேஸ்டா சாப்பிட்டு வரலாம். இதையும் தாண்டி, இதெல்லாம் ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள், இதையும் தாண்டி ஹராமான விஷயங்கள், பாட்டு கேட்க மாட்டான், படம் பார்ப்போண்டா, அல்லாஹ் இதையும் தாண்டி தாண்டி தாண்டின்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே என்னன்னா வந்து ஒரு அதாவது மனிதன் என்ன செய்கிறான், அவன் அவசரக்காரனா இருக்கிறனால, இது ஒரு முக்கியமான ஒரு காரணமோ என்னவோ, அவன் என்ன செய்கிறான், முன்னாடி இருக்கிற அல்லாஹ் தடுத்த விஷயங்களோ அல்லது எதனை விட சிறந்ததாக இருக்குமோ அதை விடுத்து அதற்கு தாழ்வான விஷயத்தை என்ன செய்கிறான், தேர்ந்தெடுக்கிறான். எதுல உண்மையிலேயே மன நிம்மதி கிடைக்குமோ அதை விடுத்துட்டு
எதுல ஹிதாயத்து கிடைக்குமோ அதை விட்டுட்டு, எதுல ஈமான் பரிபூர்ணமாகவோ அதிகரிக்குமோ அதை விட்டுட்டு சும்மா டெம்பரரியா கிடைக்கிற விஷயத்துக்கு முன்னாடி போறான். சாப்பிட்டா திரும்ப ஒரு கவனம் வருது, ஒன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுறது. புரியுதுங்களா? ஒரு பாட்டு கேட்கறான், ரிலாக்ஸ் ஆகுது, அடுத்த ஒரு பாட்டு, அடுத்த ஒரு படம். இப்படிதான் உன்னை மறக்க ஒன்று என்று அப்படிதான் போகவே ஒழிய மரம் என்ன இல்லை. அந்த பிரச்சனை தீர்வதல்ல, மனிதனுடைய நிலை அப்படிதான் இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, குர்ஆனுடைய விஷயங்கள் ஆரம்பத்தில் சில நேரங்கள்ல புரியாமல் இருக்கலாம், சைத்தானுடைய சூழ்ச்சியினால. அவனுடைய நாம் அதிகமாக உலக அலுவல்களில் ஈடுபடுறதுனால நமக்கு அதாவது மன ஓர்மை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்படுதில் முன்பின்னாக இருப்பதினால் சில நேரங்கள் நமக்கு சில இதுவும் புரியாத மாதிரி இருக்கலாம், அது புரிஞ்சும் புரியாம இருக்கலாம், ஏர்மாறாக கூட புரியலாம். ஆனா அதுக்காக நினைச்சிடக்கூடாது, குர்ஆன் அப்படியே ஓரமா வச்சிடக்கூடாது. தர்ஜுமா எங்கெங்க தேடி பார்த்து எட்டு வரமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? குர்ஆன் அதிகமாக நம்ம தர்ஜுமா பார்க்குற மாதிரி இருக்கணும், படிக்கிற மாதிரி இருக்கணும், அறிஞர்கள்ட்ட கேட்டு படிக்கிற மாதிரி இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த அல் குர்ஆன் சில நேரங்களில் ஆரம்பத்தில் புரியாம இருக்கலாம். அது அடுத்தடுத்து திரும்ப திரும்ப எடுக்க என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஃபலா யதில்லு வலா யஷ்கா, எவனும் தருதலையாக மாட்டான், அதே போன்று வழிகட்டு போக மாட்டான், நாளை மறுமையில துர்பாக்கியசாலியும் ஆக மாட்டான். எனவேதான் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பயன்படக்கூடாது என்பதை தடுப்பதற்காக ஷைத்தான் முயல்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இதா கரஅல் குர்ஆன் ஃபஅமர அல்லாஹுல் காரியா இதா கரஅல் குர்ஆன அன் யஸ்தஈத பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதனாலதான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்று ஏவி இருக்கின்றான் என்று இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றான். அடுத்து இப்னு கைய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? فما أشد من حسرة وما أعظمها من غبنة على من أفنى أوقاته في طلب العلم ثم يخرج من الدنيا وما فهم حقائق القرآن ولا باشر قلبه أسراره ومعانيه. அதாவது எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். யாருக்கு? ஒரு மனிதன், ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையை கல்வியை தேடுவதில் என்ன செய்யறான், செலவழிக்கிறான். பாருங்க, வாழ்க்கையை உலக விஷயத்துக்காக வேண்டி கிடையாது, வேற எதுக்கும் இல்லை, மார்க்க கல்வியை கற்பதற்காக என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறான். அஃப்னான்னு சொன்னா சொல்லப்போனா அழிக்கிறது, புரியுதுங்களா? அதுலயே முழுசா அர்ப்பணிக்கிறது நமக்கு புரியுறத சொல்றேன். தன்னுடைய வாழ்க்கையை கல்வியை தேடுறதில் அர்ப்பணிக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது மரணித்து போகும் பொழுது இந்த குர்ஆனுடைய யதார்த்தங்களை, இந்த அல் குர்ஆனுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்துக்களை அதை உணராமல், அதன் மூலம் ஹிதாயத்து பெறாமலே மௌத்தா போயினார். இவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை விட, நஷ்டத்தை விட வேற என்ன இருக்கு? இதை விட பெரிய கஷ்டம் இருக்கான்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, புரியுதுங்களா? அப்போ இந்த குர்ஆனுடைய விஷயம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இதே இப்னு கைய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ததப்பரில் குர்ஆன இன்றும் தல்ஹுதா. நீங்க நேர்வழி உனக்கு வேணுமா, நேர்வழி உனக்கு வேண்டுமா அப்படி என்று சொன்னால் நீ அல் குர்ஆனை அணுகு என்று என்ன செய்யறாங்க, அவர்கள் சொல்கிறார். அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பிக்கும். சொன்னாங்க, அழகா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உண்மையிலேயே உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்குமானால் அல்லாஹுடைய வார்த்தையினால் அல்லது வார்த்தையை விட்டும் உங்களது உள்ளம் நிறைவடைந்திருக்காது. என்ன நிறைவடைந்திருக்காது? சாப்பிட்டா போதுன்ற அந்த நிரப்பம் இருக்குல்ல, அந்த நிரப்பம் அடைந்திருக்காது. மாறாக என்ன இருக்கும், இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்கிற தேட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருந்தால் என்ன இருக்கும், அதிகமாக தேடும் உங்களுடைய உள்ளம். மாறாக என்ன செய்யாது, குர்ஆன் அப்படி ஓரம் ஒதுக்கிட்டு முற்றிலுமாக தேவை இல்லை என்றோ அல்லது அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவைக்கு இருக்கக்கூடிய நிலையோ ஏற்படாது என்கிற விஷயத்தை என்ன செய்கிறார்கள், யார் சொல்றா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இவையெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறதா? கொஞ்சம் ஏதாவது புரியுதா? சரி. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட அல் குர்ஆனை நாம் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தையே சொல்வோம். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? மன் ஜஅல அல் குர்ஆன அமாமஹு காதஹு இலல் ஜன்னah. யார் இந்த அல் குர்ஆனை
முன்னிலைப்படுத்தி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ அது அவரை நாளை மறுமையில் கூட கிடையாது. காதகு இல்ல ஜன்ன நடத்தும், இங்கிருந்தே கொண்டு போற பாதை என்ன செய்யும், ஜன்னால போய் முடியும். அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், அல்லது கொண்டு செல்லும், இழுத்து செல்லும். யார் இந்த அல் குர்ஆனை புறந்தள்ளுவாரோ அதே அவரை நரகத்தில் தள்ளும். அல்லாஹ் பாதுகாக்க. சரி, முடிப்பதற்கு முன்பாக சுருக்கமாக இன்னைக்கு என்னென்ன பார்த்தோங்கிறத சொல்லுமா, சொல்ல முடியுமா? நான் பார்த்த தலைப்பு என்ன? அல் குர்ஆனுடைய மகத்துவம். இதை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருந்தது? என்ன முதல்ல நான் பார்த்தது இறை செய்தியினுடைய முக்கியத்துவம் என்ன, இதுதான் முதல்ல. அடுத்து நானே சொல்லிடுவேன். முதல்ல நான் பார்த்தது இறை செய்தியினுடைய முக்கியத்துவம். இரண்டாவது அல் குர்ஆன் என்பது கலாம், அதுக்கு கூடிய தனித்துவங்கள் மகத்துவங்கிறத அடுத்து பார்த்தோம். முதல்ல பார்த்தது இறை செய்திங்கிறதுக்கான முக்கியத்துவம். அடுத்ததாக அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வர்றது. அதில் நான் முதன்மையாக பார்த்தது அல் குர்ஆன் என்பது கலாமுல்லா அப்படிங்கிறத பார்த்தோம். கலாமுல்லானா அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதையும் தாண்டி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பதினால்தான் அது மகத்துவத்தை பெறுகிறது. எனவேதான் அல்லாஹ் இப்படி எல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் அதாவது அறைகோல் விடுத்திருக்கிறான். இப்படியெல்லாம் மக்களால் கொண்டு வர முடியாமல் போனது ஏனென்றால் அது முஅஜிஸத்துல் ஹாலிதாவாக இருந்தது. மக்களை இயலாமல் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக அதெல்லாம் பண்புகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவருடைய சில விஷயங்கள், அதே போல அல்லாஹ் குர்ஆன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்குல்ல, விசேஷ பாதுகாப்பு, அதை பார்த்தோம். குர்ஆனுடைய 3 விஷயங்கள் எனக்கு அது எதுல பார்த்தோம், நம்ம முஅஜிஸால பார்த்தோம். அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா? சரி, கடைசியாக நாம் பார்த்தது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது மிகப்பெரிய அற்புதம். இது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் இதற்கு உண்டான கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அத்துடன் புரிஞ்சு போறதோட அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதில் மேற்கோள் காட்டப்பட்ட வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. அதை எடுத்து நாம் சொல்லும்போது என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் சொன்னோமோ அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே சில ஈமானிய தாக்கங்கள் ஏற்படுதா என்று பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி லியுன்திர மன் கான ஹய்யன், இந்த அல் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இது உபதேசம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது லியுன்திர மன் கான ஹய்யன், யார் அதாவது எவருடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்குதோ, உயிருடன் இருக்குதோ அதில் எச்சரிக்கை செய்வதற்கு அப்படின்னு நடக்கும். அது எச்சரிக்கை செய்வதற்காக இந்த அல் குர்ஆன் சொல்லி சொல்றாங்க. முதல் பார்த்த வருஷம் அந்த யாசின் வரக்கூடிய வருஷம் பயன் தரும். அப்போ அப்படிப்பட்ட உள்ளமாங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதாங்கிற விஷயங்கள்லாம் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே வகுப்பா இருக்கும். இந்த வகுப்பு தான் என்னது? இது வகுப்பும், இதுவே தான் நமக்கு பரீட்சையும், இதுவே தான் நமக்கு ரிசல்ட்டும். சரியா? ஆக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மன்னித்து நமக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். இன்னும் இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற இந்த கூட்டத்தோடு நம்மளை ஆக்க வேண்டும். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயலாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். கேள்வி? சரி, பார்த்த விஷயங்கள் தொடர்பாக எதுவும் சந்தேகம் இருக்குதா? இருக்காது சந்தேகம் என்று வரும்பொழுது ஆரோக்கியமான சந்தேகமா இருக்கும். அப்படின்னு சந்தேகம் தான் சொல்லுங்க.
ம் புரியல. மைக் சவுண்டு கொஞ்சம். ம் ம் ஆமாம் கண்டிப்பாக. அதாவது இது எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி இறை செய்தி எனும் பொழுது இதில் அல் குரானும் வந்துடும், சுன்னாவும் வந்துடும். ஆச்சா, முதல் விஷயம். இரண்டாவது, இது அல் குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாமாக இருப்பதனால் இது எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கும். நான் அதில் சொல்லும்போது விஷயத்தை சொன்னேன், அதை தெளிவுபடுத்துவது என்பது என்ன இருக்கும், அதாவது வந்து நான் சொன்னேன் ஃபார்முலான்னு சொல்ல என்ன சொன்னேன், சூத்திரத்தை காட்டும். சூத்திரம்னா அடிப்படையிலையும் சொல்லணும். இப்போ இந்த சுன்னாவுடைய விஷயம் வஹி என்பதையும் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அதை நமக்கு வழிகாட்டி என்கிற விஷயத்துல எப்படி நாம் தெரிந்து கொண்டோம், அல் குரான் மூலமாக தெரிந்து கொண்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் என்ன, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இறை செய்திதான் என்கிற விஷயத்தை எப்படி தெரிந்து கொண்டோம், குரான் மூலமா. புரியுதுங்களா? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுக்கு இந்த இறை தூதர் எதையெல்லாம் கொடுத்தாரோ ஃபஹுது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, இன்னும் எவையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதை சொல்லுது எது, அல் குர்ஆன். ஆக இந்த குர்ஆன் இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னு அப்படி இல்லை, எல்லாமே இதுக்குள்ள இருந்து வர்றது தான். அதனாலதான் பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபகீஹ், முஹத்திஸ் என்பதை தாண்டி அவர்கள் ஒரு ஃபகீஹ். அவர்கள் வந்து தொகுத்திருப்பது என்ன புத்தகம், குர்ஆனா, ஹதீஸ் புத்தகம். அதுல அவர்கள் வந்து ஒவ்வொரு பாபுலையும் பெரும்பான்மையான அந்த பாடங்கள்ல வந்து குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டுவதற்கு காரணம் என்ன, சொல்லப்போனால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த வசனத்திற்கு இது விளக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, இந்த ஒமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு என்கிற இந்த இது ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதி தான். இந்த ஒரு பகுதியில இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் அங்கீகரித்தார்களோ எல்லாமே உள்ளடங்கும். முதல் வசனமும் கூட வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அது என்ன இருக்கிறது, அதுல அவர் பேசக்கூடிய விஷயத்தை தான் குறிப்பிடுது இல்லையா. இப்போ செயல் அங்கீகாரம் எங்கிருந்து இருக்கிறது, எங்கிருந்து இருக்கிறது, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இப்போ எதையெல்லாம் அவர் கொடுத்தாரோ, நமக்கு எதை கொடுத்தாரு, அவர் இதெல்லாம் சொன்னார். என்ன சொன்னாரு, அவர் சொன்ன எல்லா போதனையும் அவர் நமக்கு கொடுத்ததுதான். புரியுதுங்களா? ஆக அல் குர்ஆன் எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்வதை போன்று வனஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிகுல்லி ஷை. அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை நபியே உன் மீது நாம் இறக்கியிருக்கின்றோம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் விதமாக, திபியான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சந்தேகம் தெரிஞ்சிருக்கா? அடுத்து வந்து நேர குறைவன் காரணத்தினால இந்த சப்ஜெக்ட் நம்ம போல. ஏன்னா இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவமும் அதற்குண்டான கடமைகளுங்கிற விஷயத்துல தான் எல்லாமே, கடமைகள் என்னென்ன, நம்ம எப்படி அணுகிறது, எப்படி பயன்படுறது எல்லாமே அதில் தான் வரும். அது ஸோ இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், இது ஒரு கேள்வி பதில் இதை சொல்லி முடிக்க முடியாது. என்னுடைய சுருக்கமான பதில் என்னன்னு சொன்னா, இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புகளில் நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னு சொன்னா இதற்குண்டான பதில் இன்ஷால்லா மிக தெளிவாக இருக்கும். ஓகே, வேற வேற ஒரு சிந்தனை, வெளி சிந்தனைகள் வருது. இருக்கலாம். ஆமா, எப்படி சொன்ன மாதிரி ஃபீதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முதல் விஷயம் சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடு. சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடு அப்படிங்கும் பொழுது அது கேட்கறது பேருக்கு எதுவெல்லாம் வந்து இந்த சிந்தனைக்கு காரணமாகுதோ அந்த காரணிகளை கட் பண்ணணும். நோன்றதெல்லாம் செல்போனு அப்படின்னு வந்து திடீர்னு கொஞ்ச நேரம் உட்காந்தா வராது. இல்லை உங்களுக்கு சொல்லலை, நான் ஒரு காமனாக சொல்கிறேன். பொதுவாக மக்களுக்கு ஏன் வந்து நேர்வழி கிடைக்கிறது இல்லை,
ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த கேள்விக்கு பதிலாக இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஒரு ஹதீஸ். அதாவது உண்மையை பற்றி சொல்லும் பொழுது, உண்மை என்பது என்ன செய்யும்? சத்தியத்தின்பால் வழிகாட்டும். சத்தியம் என்பது சுவனத்தின்பால் வழிகாட்டும். ஒரு அடியான் சத்தியத்தை சொல்லி, அதாவது உண்மையை பேசிக்கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்படியே இருந்து இருந்து அல்லாஹ் இடத்துல அவன் சித்திக் என்கிற அந்தஸ்தை பெறக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு ஹதீஸ். அதே போன்ற அதே ஹதீஸ் சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு அடியான் பொய் சொல்கிறான் என்று சொன்னால், அதே மாதிரி அந்த பொய் என்பது என்ன செய்யும்? பாவத்தின்பால் வழிகாட்டும். அந்த பாவம் நரகத்தின்பால் வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு, அவ்வாறு பொய் சொல்லி 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 சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அடியானுக்கு என்ன எழுதப்படும்? ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கத்தாபன், அவன் பொய்யன் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டு. கவனமா கேளுங்க. என்னன்னு சொன்னா, நாம் எதுல அதிகமாக நம்ம ஈடுபடுறோமோ அதோடைய தாக்கம் தான் நமக்கு வரும். புரியுதுங்களா? அதனாலதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு நாள் பேசும்போது சொன்னேன், என்ன சொன்னேன்னு சொன்னா, நம்ம சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில முன்னேறதுல எந்த தடையுமே கிடையாது. ஆனா நம்ம உள்ளத்தை அதுக்கு பறிகொடுக்க கூடாது. உள்ளத்தை பறிகொடுக்க கூடாது. புரியுதுங்களா? செல்போனை தேவைக்கு நம்ம எடுக்கணும். தேவைக்கு உலக விஷயங்களை அணுகணும். முன்னேற்றம் என்றாலும் கூட அனுமதிக்கப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? அதை அணுகணும். அதை தாண்டி நம்ம என்ன உள்ளத்தை பறி கொடுக்கறதா என்னது? அதுவே கதிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு டீயை குடிக்கணும்னு சொல்லணும். டீங்கிற ஒரு சின்ன ஒரு சாதாரண எக்ஸாம் நிறைய பேர் பின்பற்றுவாங்க தெரியாது, சும்மா பேச்சு சொல்றேன். இப்படி என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாம எவ்வளவு கூட ஈடுபட்டுருவோமோ, நம்ம மார்க்க விஷயத்துல எவ்வளவு நம்மளை ஈடுபடுத்தி கொள்வோமோ, எதுவெல்லாம் அல்லாஹ்வை விட்டும் நம்மளை தூரமாக்குமோ, அத்தகைய காரணிகளை விட்டும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகும் பொழுது என்ன கிடைக்கும்? பதில் சொல்லுங்க. என்ன அவர் ஏதோ ஷாக்காகி லாக் ஆகிட்டாரு. சொல்லுங்க, என்ன வருவேன் கிடைக்கும்? என்னன்னா இந்த காரணி. அதனாலதான் பாருங்க, முதல்ல பார்த்த ஹதீஸ் என்ன பார்த்தோம் நம்ம? சரி, கேள்வி நீங்க தான் இந்த கேள்வி பதில் வாசலை திறந்து வச்சீங்க. முதல்ல பார்த்த ஹதீஸ் என்ன? இந்த வகுப்பில் முதலில் பார்த்த, நாம் படித்த, கற்றுக்கொண்ட ஹதீஸ் என்ன? உணர்வுக்கு முக்கியத்துவம் என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. உணர்வுக்கு முக்கியத்துவம் கேள்வி புரியன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க. நான் இந்த வகுப்புல முதலில் சொன்ன நபி மொழி என்ன? மாஷா அல்லாஹ். எதுவும் பரிசளிப்புகளா இருந்துச்சுன்னா முதல்ல கொடுத்துருப்பேன். ஏன்னா சொன்னது சரியா இல்லையா? முதல்ல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நபி மொழி. அதை சொல்லிதான் ஆரம்பிச்சேன். என்ன அது? துஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதன். பாயினுடைய அந்த அடுக்குகளை போன்றது, போறேன்னு சொல்றதா, அந்த அடுக்குகளை போன்ற அடுக்கடுக்காக உள்ளங்களின் மீது அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பக்கூடிய அந்த ஃபித்னாக்கள் என்ன செய்யப்படும்? காட்டப்படும். அதுல நான் சொன்ன அந்த ஒரு நீண்ட ஹதீஸ் அது. அதுல ஒரு பகுதியை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொன்னா, ஃபையு கல்பின் உஷ்ரிபஹா யுகித ஃபீஹி நுக்தத்தன் சௌதா. அந்த விஷயங்கள் எல்லாம், தவறான விஷயங்கள் எல்லாம் எந்த உள்ளங்கள் உள்வாங்குகிறதோ அது உள்ளத்தில் ஒரு கரும்புலி இடப்படும். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில அவ்வாறு அவன் பாவங்கள் செய்ய அல்லது அந்த விஷயங்களை அதிகமாக உள்வாங்க அவருடைய உள்ளமே இருளடைந்து விடுகிறது நல்லா சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனுடைய முடிவில் என்ன சொல்கிறார்கள்? எந்த அளவிற்கு என்றால், நன்மையான விஷயத்தை சொன்னால் அதை உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது, பாவமான விஷயத்தை தடுத்தால் அதையும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. புரியுதுங்களா? யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரன். புரியுதுங்களா? நன்மையை ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது, பாவமான காரியத்தை மறுக்கவும் செய்யாது. இது எதை ஏற்கணுமோ அதை விட்டுட்டு எதை ஏற்கக்கூடாது அதை ஏற்றுக்கிட்டு இருக்கும். இதே ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஃபையு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் இதை புறக்கணிக்கிறதோ, எந்த உள்ளம் இந்த ஃபித்னாவை
இந்த மாதிரியான அதாவது அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புறக்கணிக்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு வெண்புலி விடப்படுகிறது. நூற்றி கபிகை நூற்றத்தன் பேதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவ்வாறு அவன் புறக்கணிக்க அவனுடைய உள்ளம் பிரகாசமாகிவிடும். முடிவு என்ன? நன்மையான விஷயங்களை உள்வாங்கும், பாவமான விஷயங்களை புறக்கணிக்கும். இதுதான் அதாவது சுருக்கம், சாராம்சம். புரியுதுங்களா? ஆக இது உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, நீங்க கேட்ட ஒரு காமனான ஒரு கேள்வி. இந்த காலத்துல பெரும்பான்மையான மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம ஏதாவது அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்கள் எதனா ஈடுபடலாம். குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரம் எதனால இருக்கலாம், ஈடுபடலாம். முன்னேற்றத்துக்குள்ளான விஷயங்களை பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளத்தை பறிகொடுக்க கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தடுத்த காரியங்கள் என்று வரும்பொழுது, ஃபித்னா என்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ன செஞ்சிடும், ரிஜெக்ட் ஆயிடும். உண்மையிலே சொல்லு, இது என்னன்னா யதார்த்த உண்மை. இது என்னன்னு சொன்னா, நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் புறக்கணிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல நமக்கே என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, படம் எல்லாம் எவ்வளவு காலம் பாக்குறது, பாட்டெல்லாம் எவ்வளவு காலம் கேட்ப நீ? பாப்பா எனக்கு மனசு நிம்மதி இல்லைன்னு ஒரு பாட்டு கேட்கறேன்னு வைங்க, அல்லது ஒரு படம் பார்க்கறேன்னு வைங்களேன். நான் ஒரு படம் பார்க்க அல்லது ஒரு பாட்டு கேட்கணும்னு சொன்னா ஒன்னும் பார்க்கலாம், ஒன்னும் கேட்கலாம் அப்படிதான் தோணும். இப்படி எவ்வளவு படம் பார்ப்ப நீ, எவ்வளவு பாட்டை கேட்ப நீ? இப்படியே இருந்துட்டே இருக்க முடியுமா? கபூர்ல வைக்கும் போது நீ ஆசைப்படுறன்னு வைங்க, என்ன என் கூட சேர்ந்து ஒரு டிவியோ அல்லது என் செல்போனோ ஏதாச்சும் கொடுங்க, நீ ஆசைப்பட்டாலும் நடக்குமா? நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உண்மையிலேயே புறக்கணித்தோம் என்று சொன்னால், அது புறக்கணிக்க உண்மையிலேயே நம்ம உள்ளம் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், இது உண்மையிலேயே தவறு என்பதை ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், அது உணர்ந்துடும். அதை நம்மளே தூங்கிட்டே கைவிடாம கூட என்ன செய்யாது, ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், அதை நோக்கி போக. புரியுதுங்களா? நம்மளையும் மறந்து கூட அந்த பக்கம் போக மாட்டோம். ஆக இதுதான் மிக ரத்தின சுருக்கமான ஒரு விஷயம். அப்ப நமக்கு இந்த குர்ஆன் நமக்கு விளக்கம் அது படிக்கும்போது புரியல, அல்லது படிக்கும்போது வேறு சில சிந்தனைகள் வருது என்று சொன்னால், நம்ம அதை அணுகக்கூடிய முறை, அதை முன்னோக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு பார்க்க, மனநிலை, அந்த நம்ம கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் பத்தலன்னு எடுக்கும். சரிங்களா? நமக்கு என்ன இல்லை, அந்த எஃபோர்ட் பத்தல. ஒன்றும் அதிகமா நம்முடைய சிந்தனையை என்ன செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுகிறது. புரியுதுங்களா? அவர் தூங்குன மாதிரி தெரியுது பதில கேட்டு. சரி, வேற சந்தேகம்? ஏதோ லாஸ்ட் கடைசி உங்களுக்கு பதில் முடிச்சுக்கோங்க. ஒன்றரை சொல்லியிருந்தனால அதுக்கு கேட்கணும். சரி, சொல்லணும். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயலாற்றக்கூடிய நம் மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.